ஹலோ எவ்ரிஒன், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 24 ஜூன் 2024 செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் நடந்தது. சரியா, அதில் நடந்த ஷிஃப்ட் 1 ஜிஎஸ் கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம். மொதல் கொஷின் என்னன்றதை பார்ப்போம். மொதல் கொஷின் பிஎம்ஐ, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. வெயிட் டிவைடட் பை ஹைட். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமராவதி ஸ்டூப்பா எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. எங்கே? ஆந்திராவில் இருக்குது. அடுத்து ஹுமாயூன் ரன் ஆஃப்டர் லூசிங் எந்த வார்? ஹுமாயூன் ஓடி இருப்பார் தெரியுமா? அதாவது வார் போட்டு ஜெயிக்க முடியாமல் ஒரு தடவை ஓடி இது பண்ணிகிட்ருப்பார், இன்னொரு தடவை ஃபுல்லாக லூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் அந்த கடைசி வார் தான் என்னன்னு கேட்குறாங்க. இந்த விச் வார் அப்படின்றது இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபோர்த்து, கிளாசிக்கல் டான்ஸ் எத்தனை இருக்குது அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் பிரகாரம் எவ்வளோ இருக்குது? நிறைய பேர் 8ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் பிரகாரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 கிளாசிக்கல் டான்ஸுன்றது இருக்குது. அந்த 9வது டான்ஸுன்றது என்னென்னா சாவ் டான்ஸ். ஓகேவா? சாவ் டான்ஸ். இந்த சாவ் டான்ஸுன்றது சான்ஸ் எழுதுகிற பாருங்க டான்ஸு. இந்த சாவ் டான்ஸுன்றது எங்கெங்கெல்லாம் ஆடுவாங்கன்னா இந்த ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், இந்த ஏரியா பக்கம் ஆடுவாங்க. ஃபிஃப்த்தில் என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு அயோடின் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அயோடின் டெஃபிஷியன்சி இருக்குது, பற்றாக்குறை இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கு என்ன டிசீஸ்ன்றது தாக்கும்? எது தாக்கும்? காய்டர் தாக்குமா? காய்டர். நெக்ஸ்ட்டு, சிஇஓ ஆஃப் ரயில்வேவோட சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெயா வெர்மா சின்ஹா. செவன்த்தில் ஆர்டிக்கல் 20 ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. சரியா, ஆர்டிக்கல் 20ன்றது என்னன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். 8, பாராபர் கேவ் எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பீகார். 9th என்னென்னா, இப்போ ஹுமாயூன் ஒருத்தருக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஷெல்டர் கொடுத்துருப்பார். ஓகேவா? அந்த ஷெல்டர் கொடுத்தவரோட பேர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. யாருன்னா ஷா தாஹ்மாஸ். 10th, the number of women per 1000 men in the population. சரியா, இதோட பேர் என்ன? the number of women per 1000 men in the population. இதை தான் என்ன சொல்லுவாங்க? செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இப்போ எனக்கு என்ன பண்ணுங்கன்னா 2011 செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அது ஒன்று. அடுத்து ஹையஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ எந்த ஸ்டேட்டில் இருக்குது, லோவஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ எந்த ஸ்டேட்டில் இருக்குது, செகண்டு ஹையஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ எங்கே இருக்குது, செகண்ட் லோவஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ எந்த ஸ்டேட்டில் இருக்குது. சரியா, அதே மாதிரி சைல்டு செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி போடணும். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். சரியா, மொத்தத்தையும் என்னால் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்களும் ஒரு சைடு பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் பின் பண்ணி விட்றேன் யார் முதல்ல போடுறீங்களோ. தென் ஒடிசாவோட லோக்சபா சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. லோக்சபாவில் எவ்வளோ இருக்குன்னா 21 சீட் இருக்குது. ராஜ்யசபாவில் 10 சீட் இருக்குது.
தென் மேகாலயா. மேகாலயாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா சீட்டு 2 இருக்குது. 13வது கேள்வி. 13வது கேள்வி என்னென்னா, இப்போது ஐயூபேக் நேம் பிரகாரம் சீபோர்கியம் அப்படின்ற இந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 104. 14வது கேள்வி. 14வது கேள்வி பார்த்திங்கன்னா கோல்டன் ரெவல்யூஷன் எதை பற்றினது, எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னதுன்னா ஹனியும் ஹார்டிகல்ச்சரும் ரிலேட் பண்ணக்கூடியதான். அது ரிலேட்டட் தான் இந்த கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்றது. சரியா? 15 பார்த்திங்கன்னா ஐஎன்சியோட 3rd செஷன் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? பத்ருதீன் தியாப்ஜி. ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன், அப்புறம் ஃபன் ஆகிடும். ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. பத்ருதீன் தியாப்ஜி. எனக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த செஷனோட ஐஎன்சி பிரசிடெண்ட்டும் அதே மாதிரி எந்த இயரில் நடந்தது, அதே மாதிரி அதோட அந்த எந்த இடத்துல நடந்தது சிட்டி, அதையும் வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. சரியா? ரைட். 16வது கேள்வி. 16வது கேள்வி என்னென்னா இல்பர்ட் பில் ரிலேட்டடாக கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த எல்பர்ட் பில் எப்போ போட்டாங்கன்னா 1883 போட்டாங்க. ஓகே. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹிந்துஸ்தானி மியூசிக் அப்படின்னு ஒரு கேள்வி. ஃபாதர் ஆஃப் ஹிந்துஸ்தானி மியூசிக் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா தான்சேனோட குரு யார் அப்படின்றதும் நம்ம பார்த்துருந்தோம். சரியா? அது யாருன்றதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்து ஷார்ட் புட்டோட அந்த ஸ்பெரிக்கல் பால் இருக்கும்ல, அதோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 7.26 kg, இல்லை பவுண்டில் சொல்லணும் அப்படின்னா 16 பவுண்டு. 20வது கேள்வி. பாகு ஃபோர்ட் இது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு எந்த சிட்டியில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஜம்முன்ற சிட்டியில் இருக்குது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கும்ல, அந்த சிட்டியில் இருக்குது. அதே மாதிரி நியூ வைஸ் சீஃப், இவர் நியூலாம் கிடையாது, 2023 அப்பாயின்மெண்ட் ஆனவர். வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் யார்? வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அவர் யாருன்னா அமர்பிரீத் சிங். 22வது கேள்வி. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் பற்றி ஒரு கேள்வி. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் பிரகாரம் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து லோன் கொடுக்கலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 10 லட்ச ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் லோனுன்றது கவர்மெண்ட்டு அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் மூலிமா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து கொடுக்கும். அப்புறம் 70% மேக்னடைட்ன்றது ஒரு அயன் தான். சரியா? அயன் ஓர் 70% ஆஃப் த மேக்னடைட் அயன் ஓர் இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது முக்கால்வாசிக்கு அதிகமான அயன் ஓருன்றது, மேக்னடைட் அயன் ஓருன்றது எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே? கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகா. ஓகே. அடுத்து 24வது கேள்வி. 24வது கேள்வி என்னென்னா ஓஷன் ஃப்ளோர் டிவிஷன் ரிலேட்டடாக கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஓஷன் ஃப்ளோரை வந்து 4ஆக டிவைட் பண்ணுவாங்களா, அந்த 4ஆக டிவைட் பண்ணுறதுலேருந்து பிக் அவுட் த ஆட் ஒன், எது இதில் ஓஷன் ஃப்ளோர் டிவிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்ச டிவிஷன்னா கான்டினென்டல் ஷெல்ஃபு.
செகண்டு கான்டினென்டல் ஸ்லோப்பு. தேர்ட் என்னதுன்னா டீப் சீ பிளேனு. இதெல்லாம் என்சிஆர்டி புக்லேயே இருக்கும்பா. ஃபோர்த்து என்னென்னா ஓஷனிக் டீப். சரியா, இதுதான் வந்து ஓஷன் ஃப்ளோரோட டிவிஷன். நெக்ஸ்ட்டு 25th கொஷின். 25 கொஷின் சொல்லிட்டேன்னா 25th கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 112 அதெல்லாம் வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, பட்ஜெட்டோட ஆர்டிக்கல். இது யார் ப்ரெசென்ட் பண்ணுவா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது யார் ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரிலேட்டடு. யார் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக ஏதோ சைன் போடுவாங்க போல். சரியா, அது அந்தளவுக்கு டீட்டெயிலெலாம் இருக்குது. இவ்வளோ தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து கமெண்ட்டில் போடுங்கன்ட்டு ஒரு 2-3 தடவை சொல்லியிருப்பேன்ல, அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அது உங்களுக்கு மட்டும் யூஸாக இருக்காது, எல்லாருக்குமே யூஸாக இருக்கும். அதாவது ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். சரி, இந்த கொஷின் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. மேபி உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமில் இதிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வியும் கேட்கறதுக்கும் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரியா, இன்றைக்கி ரொம்ப வளருது. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணி விட்ருங்க. என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா ஜிஎல் எடு எஸ்எஸ்சி தமிழ். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எஸ்எஸ்சி பற்றின அப்டேட்ஸ், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, யாருக்காவது எந்த சேனல் நான் வந்து பார்க்குறதுன்னு தெரியல, எனக்கு வந்து டெலகிராம் சேனலில் சொல்கிறேன், அப்டேட்ஸ்லாம் வந்து எங்கே வரும்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். சரியா, தேங்க்யூ.